விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடியில பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றமானது நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மீண்டும் மீண்டும் விவசாயிகளுக்கு சர்ச்சையான புதிய தகவலானது வெளிவந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். விவசாயிகளுக்கு இந்த மாற்றமானது நல்ல மாற்றமாக இருக்க போகிறதா இல்ல வேறு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத கண்டிப்பா நாம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து பயன்பெறலாம். விவசாயிகளுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்க போகும் குட் நியூஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நாம விரிவாக பார்த்து பயன்பெறலாங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் முழுவதும் தள்ளுபடி என்று 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான தகவலாகவே இருக்குங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயமாக கண்டிப்பா இருந்திருக்கு. விவசாயிகள் வைத்த கோரிக்கையாகவும் இந்த விஷயமானது இருந்திருக்குங்க. இதுல குட் நியூஸாக தற்போது வந்துள்ள புதிய அப்டேட்டான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான பின்பு அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறேன் என்கிற பெயரில வெறும் 50,000 வரை கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் முழுமையான கடன் தள்ளுபடி என்கிற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தாருங்க. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அறிவிப்பாகவே நம்ம சொல்லலாங்க. இது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளுக்கும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு தகவலாகவே பார்க்கப்பட்டன. ஏற்கனவே 5 ஏக்கர் வரை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்த நிலையில வெறும் 50,000 வரை மட்டுமே வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி என்கிற அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இதனை தொடர்ந்து விஜய் அவர்கள் தற்போது வாக்குறுதிக்கு எதிரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாருங்க. இந்த அறிவிப்பு விவசாயிகளை ஏமாற்றும் அறிவிப்பாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விவசாயிகளை காப்பாற்றுங்கள் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தாங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. ஏற்கனவே இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்துள்ள நிலையில வரவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பிரச்சனையை கிளப்ப தயாராகி வருகின்றன அப்படின்ற ஒரு கருத்தை அவங்களுடைய தரப்புல தெரிவித்து வந்தாங்க. இதனை முன்கூட்டியே கணித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தவிக தலைமையிலான தமிழ்நாடு அரசின் முதல் கூட்டத்தொடர் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி தொடங்கும் போது அதிரடி அறிவிப்பை வெளியிட உள்ளாராக அப்படின்ற ஒரு தகவல் தெரிவித்து இருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதி இதற்காக ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளிவர போகிறது. பயிர் கடன் தள்ளுபடிக்கான சதவீதத்தை அதிகரித்து அறிவிக்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குங்க. இதற்கான ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா தற்போது நடந்து வருவதாகவே ஒரு முக்கியமான அறிவிப்பு கசிந்து இருப்பதாகவோ தெரிவித்து இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுல இன்னமும் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்ற நோக்கத்தோடு விவசாயிகள் காத்து இருப்பதாகவே தெரிவிக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகளை தலைமைச் செயலக அதிகாரிகள் தீயாய் செய்து வருவதாகவும் தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் கொடுத்த வாக்குறுதியில கூட்டுறவு கடன் சங்கத்துல 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் முழுவதும் தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்து இருந்தாருங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இந்த தேர்தல் மாற்றத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன பின்பு அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிறேன் என்ற பெயரில் வெறும் 50,000 வரை மட்டுமே கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் முழுமையான கடன் தள்ளுபடி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாருங்க. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாகவே இருந்தது. இதுல மேலும் விவசாயிகளுக்கு விஜய் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார், இதனால விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் பேர் அதிர்ச்சியாக இருக்க போகிறதா இல்ல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்க போகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை காத்து கொண்டு நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
டெல்டா விவசாயிகளுக்கும் டெல்டா அல்லாத விவசாயிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் ஒரு புதிய தகவலும் வெளிவந்ததுங்க. சோ விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு புதிய அதிரடியான மாற்றமானது நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம். சோ ஜூன் 18ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விவசாய பயிர்க்கடனுக்கு ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட தயாராக இருப்பதாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பிற்கு நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. ஏற்கனவே விவசாயிகள் அதீத மன உளைச்சல்ல அதிக சோதகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். சோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலை அதிகரிக்கும்படியான எந்த ஒரு சூழலையும் அவர் செய்ய மாட்டார் என்று நம்பப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பா மறுசீரமைப்பு செய்வார் என்று மக்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். மக்கள் மட்டுமில்லாமல் விவசாய சங்க சார்பாக அனைத்து நேயர்கள் காத்து கொண்டு இருப்பதாக ஒரு புதிய தகவலானது வந்திருக்குங்க. ஏன்னா விஜய் அவர்கள் தள்ளுபடி செய்வதாக சொல்லி அதுல பாதி அளவு தள்ளுபடி செய்யவில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பா விவசாயிகளுக்கு அந்த ஒரு விஷயம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. அதற்காக விவசாயிகள் வைத்த கோரிக்கையாக ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சொல்லி இருந்தாங்க. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மீண்டும் இந்த பயிர்க்கடனை மறுபரிசீலனை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நாங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற கருத்தை ஏற்கனவே கோவையில் உள்ள விவசாய சங்கத்தின் தலைவர் ரீதியாக சொல்லி இருந்தாங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயமாகவும் கண்டிப்பா இருந்திருக்கு. சோ விவசாயிகள் எதிர்பார்த்த விஷயம் நாம செய்யவில்லை என்ற எண்ணம் கண்டிப்பா அவருக்கு தோன்றி இருக்கலாங்க. சோ இதனாலதான் ஜூன் 18ஆம் தேதி விவசாய பயிர்க்கடன் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்ற தகவலை அவர்கள் சொல்லி இருக்காங்க. சோ அரசியல் வட்டார ரீதியாகவும் இந்த தகவல் கசிந்து இருக்குங்க. சோ கண்டிப்பா விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வார் என்று நம்ம முழுமையாக நம்பலாம். சோ ஜூன் 18ஆம் வரை விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் இப்ப நிலவி வருகிறது. சோ இந்த தள்ளுபடி விஷயத்துல ஏமாறிய விவசாயிகள் மீண்டும் பயிர்கடன் பெற முடியாத ஒரு சூழல இப்ப ஆளாகி இருப்பதாகவும் அவர்களுடைய தரப்புல தெரிவித்து வராங்க. சோ இதற்கு முடிவாக என்ன மாற்றம் நடக்க போகிறது அப்படிங்கறத நிச்சயமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிந்து கொள்ளணும். சோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ தினசரி போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.